365 நாட்கள் பைபிள் சவாலின் 41வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் என்னாகமம் 4 முதல் 6 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு பொறுப்புணர்வு, அர்ப்பணிப்பு மற்றும் தேவனுடைய நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை குறித்து கற்றுத்தருகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் அர்ப்பணிப்பை பலப்படுத்தி, உங்கள் ஆன்மீக கவனத்தை புதுப்பித்து, விசுவாசமாக நடப்பவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை நினைவூட்டட்டும். சேவை செய்யவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தயாரான இதயத்துடன் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 41 of the 365 days Bible challenge. Today we will be reading from Numbers 4 to 6. These passages teach us about responsibility, dedication, and living a life set apart for God's purpose. May today's reading strengthen your commitment, renew your spiritual focus, and remind you that God blesses those who walk faithfully with Him. Let us begin with a heart ready to serve and honor the Lord. என்னாகமம் அதிகாரம் 4. Numbers chapter 4. வசனம் 1. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 2. லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில். Verse 2. Take the sum of the sons of Kohath from among the sons of Levi, after their families, by the house of their fathers. வசனம் 3. ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. Verse 3. From 30 years old and upward even until 50 years old, all that enter into the host, to do the work in the tabernacle of the congregation. வசனம் 4. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. Verse 4. This shall be the service of the sons of Kohath in the tabernacle of the congregation, about the most holy things. வசனம் 5. பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி. Verse 5. And when the camp setteth forward, Aaron shall come, and his sons, and they shall take down the covering veil, and cover the ark of testimony with it. வசனம் 6. அதின் மேல் தகச்சுத்தோல் மூடியை போட்டு அதின் மேல் முற்றிலும் நீளமானது பட்டியை விரித்து அதின் தண்டுகளை பாய்ச்சி. Verse 6. And shall put thereon the covering of badger skins, and shall spread over it a cloth wholly of blue, and shall put in the staves thereof. வசனம் 7. சமூகத்தப்ப மேஜையின் மேல் நீலத்துப்பட்டியை விரித்து தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுகளையும் அதின் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதின் மேல் இருக்க கடவது. Verse 7. And upon the table of showbread they shall spread a cloth of blue, and put thereon the dishes, and the spoons, and the bowls, and covers to cover withal, and the continual bread shall be thereon. வசனம் 8. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகச்சுத்தோல் மூடியால் மூடி அதின் தண்டுகளை பாய்ச்சி. Verse 8. And they shall spread upon them a cloth of scarlet, and cover the same with a covering of badger skins, and shall put in the staves thereof. வசனம் 9. இளநீல துப்பட்டியை எடுத்து குத்துவிளக்கு தண்டையும் அதின் அகல்களையும் அதின் கத்தரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி. Verse 9. And they shall take a cloth of blue, and cover the candlestick of the light, and his lamps, and his tongs, and his snuffadishes, and all the oil vessels thereof, wherewith they minister unto it. வசனம் 10. அதையும் அதற்கடுத்த தட்டுமுட்டுகள் யாவையும் தகச்சுத்தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி
Verse 10. And they shall put it and all the vessels thereof within a covering of badgers' skins, and shall put it upon a bar. வசனம் 11. பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகச்சுத்தோல் மூடியால் மூடி அதின் தண்டுகளை பாய்ச்சி. Verse 11. And upon the golden altar they shall spread a cloth of blue, and cover it with a covering of badgers' skins, and shall put to the staves thereof. வசனம் 12. பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகச்சுத்தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி. Verse 12. And they shall take all the instruments of ministry, wherewith they minister in the sanctuary, and put them in a cloth of blue, and cover them with a covering of badgers' skins, and shall put them on a bar. வசனம் 13. பலிபீடத்தை சாம்பலர விளக்கி அதின் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து. Verse 13. And they shall take away the ashes from the altar, and spread a purple cloth thereon. வசனம் 14. அதின் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பணிமுட்டுகளாகிய கலசங்களையும் முள்துறடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதின் மேல் வைத்து அதின் மேல் தகச்சுத்தோல் மூடியை விரித்து அதின் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். Verse 14. And they shall put upon it all the vessels thereof, wherewith they minister about it, even the censers, the flesh hooks, and the shovels, and the basins, all the vessels of the altar. And they shall spread upon it a covering of badgers' skins, and put to the staves of it. வசனம் 15. பாளையம் புறப்படும்போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதினுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடித் தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. Verse 15. And when Aaron and his sons have made an end of covering the sanctuary, and all the vessels of the sanctuary, as the camp is to set forward, after that, the sons of Kohath shall come to bear it, but they shall not touch any holy thing, lest they die. These things are the burden of the sons of Kohath in the tabernacle of the congregation. வசனம் 16. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜனபலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதின் பணிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்றார். Verse 16. And to the office of Eleazar the son of Aaron the priest pertaineth the oil for the light, and the sweet incense, and the daily meat offering, and the anointing oil, and the oversight of all the tabernacle, and of all that therein is, in the sanctuary, and in the vessels thereof. வசனம் 17. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 17. And the Lord spake unto Moses and unto Aaron, saying. வசனம் 18. லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். Verse 18. Cut ye not off the tribe of the families of the Kohathites from among the Levites. வசனம் 19. அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடிருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காகச் செய்ய வேண்டியதாவது. Verse 19. But thus do unto them, that they may live, and not die, when they approach unto the most holy things. Aaron and his sons shall go in, and appoint them every one to his service and to his burden. வசனம் 20. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து
அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும்போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். Verse 20. But they shall not go in to see when the holy things are covered, lest they die. வசனம் 21. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 21. And the Lord spake unto Moses, saying. வசனம் 22. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. Verse 22. Take also the sum of the sons of Gershon, throughout the houses of their fathers, by their families. வசனம் 23. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக. Verse 23. From 30 years old and upward until 50 years old shalt thou number them, all that enter in to perform the service, to do the work in the tabernacle of the congregation. வசனம் 24. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது. Verse 24. This is the service of the families of the Gershonites, to serve and for burdens. வசனம் 25. அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகச்சு தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடாரவாசல் மறைவையும். Verse 25. And they shall bear the curtains of the tabernacle, and the tabernacle of the congregation, his covering, and the covering of the badger's skins that is above upon it, and the hanging for the door of the tabernacle of the congregation. வசனம் 26. பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் வாசஸ்தலத்தண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிராகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலை கெடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காகச் செய்ய வேண்டிய யாவையும் செய்யக்கடவர்கள். Verse 26. And the hangings of the court, and the hanging for the door of the gate of the court, which is by the tabernacle and by the altar round about, and their cords, and all the instruments of their service, and all that is made for them, so shall they serve. வசனம் 27. கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவியுங்கள். Verse 27. At the appointment of Aaron and his sons shall be all the service of the sons of the Gershonites, in all their burdens, and in all their service, and ye shall appoint unto them in charge all their burdens. வசனம் 28. கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கைக்குள் இருக்க வேண்டும். Verse 28. This is the service of the families of the sons of Gershon in the tabernacle of the congregation, and their charge shall be under the hand of Ithamar the son of Aaron the priest. வசனம் 29. மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. Verse 29. As for the sons of Merari, thou shalt number them after their families, by the house of their fathers. வசனம் 30. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய். Verse 30. From 30 years old and upward even unto 50 years old shalt thou number them, every one that entereth into the service, to do the work of the tabernacle of the congregation. வசனம் 31. ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது
வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும். Verse 31. And this is the charge of their burden, according to all their service in the tabernacle of the congregation, the boards of the tabernacle, and the bars thereof, and the pillars thereof, and sockets thereof. வசனம் 32. சுற்றிலும் இருக்கிற பிராகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவைகளை பேர்பேராக எண்ணக்கடவீர்கள். Verse 32. And the pillars of the court round about, and their sockets, and their peans, and their cords, with all their instruments, and with all their service. And by name ye shall reckon the instruments of the charge of their burden. வசனம் 33. ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார். Verse 33. This is the service of the families of the sons of Merari, according to all their service, in the tabernacle of the congregation, under the hand of Ithamar the son of Aaron the priest. வசனம் 34. அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. Verse 34. And Moses and Aaron and the chief of the congregation numbered the sons of the Kohathites after their families, and after the house of their fathers. வசனம் 35. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள். Verse 35. From 30 years old and upward even unto 50 years old, every one that entereth into the service, for the work in the tabernacle of the congregation. வசனம் 36. அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் 2750 பேர். Verse 36. And those that were numbered of them by their families were 2750. வசனம் 37. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் கோகாத் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணித் தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. Verse 37. These were they that were numbered of the families of the Kohathites, all that might do service in the tabernacle of the congregation, which Moses and Aaron did number according to the commandment of the Lord by the hand of Moses. வசனம் 38. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. Verse 38. And those that were numbered of the sons of Gershon, throughout their families, and by the house of their fathers. வசனம் 39. 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். Verse 39. From 30 years old and upward even unto 50 years old, every one that entereth into the service, for the work in the tabernacle of the congregation. வசனம் 40. அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின்படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின்படிக்கும் 2630 பேர். Verse 40. Even those that were numbered of them, throughout their families, by the house of their fathers, were 2630. வசனம் 41. மோசேயினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. Verse 41. These are they that were numbered of the families of the sons of Gershon, of all that might do service in the tabernacle of the congregation, whom Moses and Aaron did number according to the commandment of the Lord. வசனம் 42.
மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க. Verse 42. And those that were numbered of the families of the sons of Merari, throughout their families, by the house of their fathers. வசனம் 43. 30 வயது முதல் 50 வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். Verse 43. From 30 years old and upward even unto 50 years old, every one that entereth into the service, for the work in the tabernacle of the congregation. வசனம் 44. அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே 3200 பேர். Verse 44. Even those that were numbered of them after their families were 3200. வசனம் 45. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணித் தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. Verse 45. These be those that were numbered of the families of the sons of Merari, whom Moses and Aaron numbered according to the word of the Lord by the hand of Moses. வசனம் 46. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும். Verse 46. All those that were numbered of the Levites, whom Moses and Aaron and the chief of Israel numbered, after their families, and after the house of their fathers. வசனம் 47. மோசேயினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும். Verse 47. From 30 years old and upward even unto 50 years old, every one that came to do the service of the ministry, and the service of the burden in the tabernacle of the congregation. வசனம் 48. 8580 பேராயிருந்தார்கள். Verse 48. Even those that were numbered of them were 8580. வசனம் 49. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள். Verse 49. According to the commandment of the Lord they were numbered by the hand of Moses, every one according to his service, and according to his burden. Thus were they numbered of him, as the Lord commanded Moses. எண்ணாகமம் அதிகாரம் 5. Numbers chapter 5. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. குஷ்டரோகிகள் யாவரையும் பிரமியமுள்ளவர்கள் யாவரையும் சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. Verse 2. Command the children of Israel, that they put out of the camp every leper, and every one that hath an issue, and whosoever is defiled by the dead. வசனம் 3. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக்கடவீர்கள் என்றார். Verse 3. Both male and female shall ye put out, without the camp shall ye put them, that they defile not their camps, in the midst whereof I dwell. வசனம் 4. கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிட்டார்கள். Verse 4. And the children of Israel did so, and put them out without the camp, as the Lord spake unto Moses. So did the children of Israel. வசனம் 5. மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 5. And the Lord spake unto Moses, saying. வசனம் 6. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும்
கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தைச் செய்து குற்றவாளியானால். Verse 6. Speak unto the children of Israel. When a man or woman shall commit any sin that men commit, to do a trespass against the Lord, and that person be guilty. வசனம் 7. அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடக் கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 பங்கை அதிகமாய்க் கூட்டி தான் குற்றஞ்செய்தவனுக்குச் செலுத்த கடவன். Verse 7. Then they shall confess their sin which they have done, and he shall recompense his trespass with the principal thereof, and add unto it the 5th part thereof, and give it unto him against whom he hath trespassed. வசனம் 8. அதை கேட்டு வாங்குகிறதற்கு இனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால், அப்பொழுது அவனுக்காக பாவநிவிர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனைச் சேர வேண்டும். Verse 8. But if the man have no kinsman to recompense the trespass unto, let the trespass be recompensed unto the Lord, even to the priest, beside the ram of the atonement, whereby an atonement shall be made for him. வசனம் 9. இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும். Verse 9. And every offering of all the holy things of the children of Israel, which they bring unto the priest, shall be his. வசனம் 10. ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார். Verse 10. And every man's hallowed things shall be his. Whatsoever any man giveth the priest, it shall be his. வசனம் 11. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 11. And the Lord spake unto Moses, saying. வசனம் 12. நீ இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி. Verse 12. Speak unto the children of Israel, and say unto them, if any man's wife go aside, and commit a trespass against him. வசனம் 13. ஒருவனோடே சம்யோகமாய்ச் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சியில்லாமலும் அவள் கையும் களவுமாக பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும். Verse 13. And a man lie with her carnally, and it be hid from the eyes of her husband, and be kept close, and she be defiled, and there be no witness against her, neither she be taken with the manner. வசனம் 14. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவனுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதங்கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதங்கொண்டிருந்தாலும். Verse 14. And the spirit of jealousy come upon him, and he be jealous of his wife, and she be defiled. Or if the spirit of jealousy come upon him, and he be jealous of his wife, and she be not defiled. வசனம் 15. அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வாட்கோதுமை மாவிலே 10 பங்கை படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாய் இருப்பதினால் அதின்மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக. Verse 15. Then shall the man bring his wife unto the priest, and he shall bring her offering for her, the 10th part of an offer of barley meal. He shall pour no oil upon it, nor put frankincense thereon, for it is an offering of jealousy, an offering of memorial, bringing iniquity to remembrance.
வசனம் 16. ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. Verse 16. And the priest shall bring her near, and set her before the Lord. வசனம் 17. ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஜலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையிலிருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்தில் போட்டு. Verse 17. And the priest shall take holy water in an earthen vessel, and of the dust that is in the floor of the tabernacle the priest shall take, and put it into the water. வசனம் 18. ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங்கையிலே வைப்பானாக. சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். Verse 18. And the priest shall set the woman before the Lord, and uncover the woman's head, and put the offering of memorial in her hands, which is the jealousy offering, and the priest shall have in his hand the bitter water that causeth the curse. வசனம் 19. பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து, ஒருவனும் உன்னோடே சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாபகாரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். Verse 19. And the priest shall charge her by an oath, and say unto the woman, If no man have lain with thee, and if thou hast not gone aside to uncleanness with another instead of thy husband, be thou free from this bitter water that causeth the curse. வசனம் 20. உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனோடேயன்றி அந்நியனோடே சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால். Verse 20. But if thou hast gone aside to another instead of thy husband, and if thou be defiled, and some man have lain with thee beside thine husband. வசனம் 21. கர்த்தர் உன் இடுப்பு சூம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடுங்குறியுமாக வைப்பாராக. Verse 21. Then the priest shall charge the woman with an oath of cursing. And the priest shall say unto the woman, The Lord make thee a curse and an oath among thy people. When the Lord doth make thy thigh to rot, and thy belly to swell. வசனம் 22. சாபகாரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமென் ஆமென் என்று சொல்ல கடவள். Verse 22. And this water that causeth the curse shall go into thy bowels, to make thy belly to swell, and thy thigh to rot, and the woman shall say, Amen, Amen. வசனம் 23. பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவைகளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு. Verse 23. And the priest shall write these curses in a book, and he shall blot them out with the bitter water. வசனம் 24. சாபகாரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும். Verse 24. And he shall cause the woman to drink the bitter water that causeth the curse. And the water that causeth the curse shall enter into her, and become bitter. வசனம் 25. பின்பு ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி. Verse 25. Then the priest shall take the jealousy offering out of the woman's hand, and shall wave the offering before the Lord, and offer it upon the altar. வசனம் 26. ஞாபகக்குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன்.
Verse 26. And the priest shall take an handful of the offering, even the memorial thereof, and burn it upon the altar, and afterward shall cause the woman to drink the water. வசனம் 27. அந்த ஜலத்தை குடிக்கச் செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தாள், சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். Verse 27. And when he hath made her to drink the water, then it shall come to pass, that, if she be defiled, and have done trespass against her husband, that the water that causeth the curse shall enter into her, and become bitter, and her belly shall swell, and her thighs shall rot, and the woman shall be a curse among her people. வசனம் 28. அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்கலாகி கற்பந்தரிக்கத்தக்கவளாயிருப்பாள். Verse 28. And if the woman be not defiled, but be clean, then she shall be free, and shall conceive seed. வசனம் 29. ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடே என்று அந்நிய புருஷனோடே சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும். Verse 29. This is the law of jealousies, when a wife goeth aside to another instead of her husband, and is defiled. வசனம் 30. புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே, அவன் கர்த்தருடைய சந்நிதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்யக்கடவன். Verse 30. Or when the spirit of jealousy cometh upon him, and he be jealous over his wife, and shall set the woman before the Lord, and the priest shall execute upon her all this law. வசனம் 31. புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான், அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார். Verse 31. Then shall the man be guiltless from iniquity, and this woman shall bear her iniquity. எண்ணாகமம் அதிகாரம் 6. Numbers chapter 6. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினாள். Verse 2. Speak unto the children of Israel, and say unto them, when either man or woman shall separate themselves, to vow a vow of a Nazarite, to separate themselves unto the Lord. வசனம் 3. அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சப்பழங்களையாவது திராட்சவற்றல்களையாவது புசியாமலும். Verse 3. He shall separate himself from wine and strong drink, and shall drink no vinegar of wine, or vinegar of strong drink, neither shall he drink any liquor of grapes, nor eat moist grapes, or dried. வசனம் 4. தான் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சச் செடி விதை முதல் தோல்வரையில் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். Verse 4. All the days of his separation shall he eat nothing that is made of the vine tree, from the kernels even to the husk. வசனம் 5. அவன் நசரேய விரதங்காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் காலம் நிறைவேறுமளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிட கடவன். Verse 5. All the days of the vow of his separation there shall no rasar come upon his head, until the days be fulfilled.
in the which he separateth himself unto the Lord, he shall be holy, and shall let the locks of the hair of his head grow. வசனம் 6. அவன் கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. Verse 6. All the days that he separateth himself unto the Lord, he shall commit no dead body. வசனம் 7. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. Verse 7. He shall not make himself unclean for his father, or for his mother, for his brother, or for his sister, when they die, because the consecration of his God is upon his head. வசனம் 8. அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். Verse 8. All the days of his separation he is holy unto the Lord. வசனம் 9. அவனண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதேயாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு. Verse 9. And if any man die very suddenly by him, and he hath defiled the head of his consecration, then he shall shave his head in the day of his cleansing. On the 7th day shall he shave it. வசனம் 10. 8ஆம் நாளில் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டுவர கடவன். Verse 10. And on the 8th day he shall bring 2 turtles, or 2 young pigeons, to the priest, to the door of the tabernacle of the congregation. வசனம் 11. அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவநிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவிர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. Verse 11. And the priest shall offer the one for a sin offering, and the other for a burnt offering, and make an atonement for him, for that he sinned by the dead, and shall hallow his head that same day. வசனம் 12. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டுவர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். Verse 12. And he shall consecrate unto the Lord the days of his separation, and shall bring a lamb of the first year for a trespass offering. But the days that were before shall be lost, because his separation was defiled. வசனம் 13. நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதங்காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடாரவாசலிலே வந்து. Verse 13. And this is the law of the Nazarite. When the days of his separation are fulfilled, he shall be brought unto the door of the tabernacle of the congregation. வசனம் 14. சர்வாங்க தகனபலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் பாவநிவாரண பலியாக 1 வருஷத்து பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும். Verse 14. And he shall offer his offering unto the Lord, 1 he lamb of the first year without blemish for a burnt offering, and 1 ewe lamb of the first year without blemish for a sin offering, and 1 ram without blemish for peace offerings. வசனம் 15. ஒரு கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் வானபலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாகச் செலுத்த கடவன். Verse 15. And a basket of unleavened bread, cakes of fine flour mingled with oil, and wafers of unleavened bread anointed with oil, and their meat offering, and their drink offerings. வசனம் 16. அவைகளை ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து
அவனுடைய பாவ நிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி. Verse 16. And the priest shall bring them before the Lord, and shall offer his sin offering, and his burnt offering. வசனம் 17. ஆட்டுக்கடாவை கூடையிலிருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாகச் செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பானபலியையும் படைப்பானாக. Verse 17. And he shall offer the ram for a sacrifice of peace offerings unto the Lord, with the basket of unleavened bread. The priest shall offer also his meat offering, and his drink offering. வசனம் 18. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடாரவாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போடக்கடவன். Verse 18. And the Nazarite shall shave the head of his separation at the door of the tabernacle of the congregation, and shall take the hair of the head of his separation, and put it in the fire which is under the sacrifice of the peace offerings. வசனம் 19. நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னந்தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளங்கைகளில் வைத்து. Verse 19. And the priest shall take the sodden shoulder of the ram, and one unleavened cake out of the basket, and one unleavened wafer, and shall put them upon the hands of the Nazarite, after the hair of his separation is shaven. வசனம் 20. அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னந்தொடையோடும் ஆசாரியனைச் சேரும். அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். Verse 20. And the priest shall wave them for a wave offering before the Lord. This is holy for the priest, with the wave breast and heave shoulder. And after that the Nazarite may drink wine. வசனம் 21. பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதையல்லாமல் தன் நசரேய விரதத்தி நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். Verse 21. This is the law of the Nazarite who hath vowed, and of his offering unto the Lord for his separation, beside that his hand shall get, according to the vow which he vowed, so he must do after the law of his separation. வசனம் 22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 22. And the Lord spake unto Moses, saying. வசனம் 23. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. Verse 23. Speak unto Aaron and unto his sons, saying, On this wise ye shall bless the children of Israel, saying unto them. வசனம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். Verse 24. The Lord bless thee and keep thee. வசனம் 25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். Verse 25. The Lord make his face shine upon thee, and be gracious unto thee. வசனம் 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே. Verse 26. The Lord lift up his countenance upon thee, and give thee peace. வசனம் 27. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். Verse 27.
And they shall put my name upon the children of Israel, and I will bless them. பைபிள் சவாலின் 41வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு உங்கள் அர்ப்பணிப்பை தேவன் காண்கிறார் என்றும் அவரது சித்தத்திற்கு கீழ்ப்படியும் வாழ்க்கையை அவர் மதிக்கிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவருடைய வார்த்தை உங்கள் எண்ணங்களை வழிநடத்தி உங்கள் முடிவுகளை பலப்படுத்தி உங்கள் இதயத்தை சமாதானத்தால் நிரப்பட்டும். கமெண்டில் இன்று எந்த சத்தியம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று பகிருங்கள். நாளை 42வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 41 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God sees your dedication and honors a life surrendered to His will. Let His word guide your thoughts, strengthen your choices, and fill your heart with peace. Comment below what truth from today encouraged you the most. And join us again tomorrow for day 42. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.